அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. வழக்கம் போல் நம்ம திமுக அரசாங்கம், திமுக கட்சியருங்க ஒரு திருட்டு வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் பாருங்கள், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேன். நான் இந்த மாதிரி பிஎல்ஓ இந்த மாதிரி நம்ம நீயாம பாக்குற நீ ஏன் பாக்குறனே நீ யாருன்னு அப்ப வாய மூடு அப்போ வாய மூடுன்னா சொல்லுவோம் என்ன யார்கிட்ட பேசிருக்கே என்னமோ நீ பிஎல்ஓனே நண்பர்களே, நீங்கள் இந்த வீடியோ ஃபுட்டேஜ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதில் என்னென்னா தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் பணிகள், அதாவது வாக்காளர் பேர் சேர்த்தல் நீக்குதல் அந்த அந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் அந்த வேலை நடந்துட்டு தான் இருக்குது. இப்போது இந்த வேலையில் அரசாங்க ஊழியர் தான் செஞ்சிட்ருக்காங்கன்னு நினச்சா அரசாங்க ஊழியரே அவங்க வேலை சரியில்லை, புரியுதுங்களா? ஆனால் இப்போது திமுக அதன் உறுப்பினர்களை இந்த வேலையில் ஈடுபடுத்தியிருக்காங்க. இப்போ அவங்களோட மெயின் குறிக்கோள் என்னென்னா, புதிய வாக்காளர்கள் யாரெல்லாம் நம்ம கட்சியை தவிர வேறு என்ன கட்சிக்கு ஓட்டு போகிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க பேரை முழுவதுமாக நீக்கிடணும். அதுதான் அவங்க முக்கியமான வேலையாக இருக்குது. அவங்க கொடுத்த பணியே இதுதான் கொடுத்துருக்காங்க. எந்த கட்சிக்காரங்களும் இந்தமாரி பண்ண மாட்டாங்க. வேறு எந்த கட்சிக்காரங்களும் இந்த வேலையில் ஈடுபடல. ஆனால் திமுக அவங்க சொந்த உறுப்பினர்களே, மகளிரணி செயலாளர்களை, முக்கியமாக பெண்களை ஈடுபடுத்தியிருக்காங்க இந்தமாரி இந்த ஒரு திருட்டு வேலை பார்க்குறதுக்காக. அங்கே இருக்க பெண்மணியும் ஒரு மனசாட்சி இல்லாமல் நம்ம செய்கிறது தவறுன்னு தெரியாமல் அவங்க செய்கிறது நியாயன்ற மாரி பேசுகிறாங்க. நீங்கள் யாரை வேணால் இருங்க அப்படின்ற ஒரு தைரியமாக பேசுகிறாங்க. இப்படி இந்தமாரி வேலையில் குளறுபடி நடக்கும்போது எப்படிங்க மக்கள் நம்புவாங்க? நம்ம எப்படிங்க நம்புறது? வாக்காளர் பட்டியலில் பேர் சரியாக இருக்குது, தேர்தல் சரியாக நடக்கும், சரியான தலைவனை தேர்ந்தெடுக்க முடியும்னு சொல்லிட்டு யார் எப்படிங்க நம்ப முடியும்? இந்தமாரி ஒரு தெரியுது, அப்பட்டமாக தெரியுது இங்கே தவறு நடக்குதுன்றது. அப்பட்டமாக தெரியுது நண்பர்களே, அப்பட்டமாக தெரியுது இங்கே தவறு நடக்கிறது. ஆனால் இது யார் கேட்பா? யாரும் கேட்க முடியாது. ஏன்னா ஆட்சி அதிகாரம் அவங்கக்கிட்ட இருக்குது. யாராலையும் கேட்க முடியாது, அதிகாரிகள் அளவுக்கு கேட்க முடியாது. அதுக்கு தான் சொல்கிறேன் நண்பர்களே, வர 2026 எலெக்ஷனில் நேர்மையாக நியாயமாக யார் தலைவன் படுறாங்களோ, ஆனால் இவங்களுக்கு வாக்களிக்காதீங்க. தயவு செஞ்சு இந்த கட்சிகளை தூக்கி போட்டுருங்க. இப்போவே இந்தமாரி தில்லாலங்கடி வேலை பண்ணுறாங்களா? அவங்களுக்கே தெரியுது நம்ம தோற்று போய்டுன்னு தெரியுது. அதனால தான் அந்த வேலையை பண்ணுவாங்க தான். இருந்தாலும் மக்கள் அவங்க சிந்தித்து எது சரின்னு படுதோ அதன்படி நடக்கணும். அது என்னோடய வேண்டுகோளாக வைக்கிறேன் நான் உங்ககிட்ட. மீண்டும் வேறு ஏன்னா முக்கியமான தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.